ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் அடிக்கிற வெயிலுக்கு இதமாக சத்தான ராகி கூழ் செய்யலாமா? இப்போ அதுக்கான ப்ரிப்ரேஷனை பார்த்துடலாம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் வந்து 1 டம்ளர் அளவுக்கு ராகி மாவு ஊற வச்சுட்டேன். இன்றைக்கி நைட்டு நம்ம ஊற வச்சோன்னா அடுத்த நாள் நைட்டு தான் நம்ம செய்யணும். அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கணும். ஒரு நாள் ஃபுல்லாக இருக்கணும். இப்போது 1 டம்ளர் அளவுக்கு நம்ம பச்சரிசி எடுத்து ஊற வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் அப்படியே ஊறட்டும். தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சிடலாம். ஒரு 1/2 அன் ஹவர் கழிச்ச பிறகு நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். நான் ஒரு பாத்திரம் தான் வச்சுருக்கேன். 1 டம்ளர் பச்சரிசிக்கு நான் 6 டம்ளர் தண்ணி விட்டேன். கரெக்டாக இருந்துச்சு எனக்கு. நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம வந்து பச்சரிசியை போடணும். இந்த மாதிரி நல்லா வெந்து வரணும். நம்ம வந்து முன்னாடி நாள் நைட்டே 1 டம்ளர் அளவுக்கு கேழ்வரகு மாவு ஊற வச்சோம்ல, அந்த கேழ்வரகு மாவு ஒரு 3/4 பதத்துக்கு வெந்ததுக்கப்புறமா தான் இதில் நம்ம ஊற்றிக்கணும். இந்த கேழ்வரகு மாவு ஊற்றினதுக்கப்புறமா கரெக்டாக இருக்கும். நம்ம அந்த மாவு ஊற்றி கலர்றதுக்கு 3/4 பங்கு வெந்துருச்சுன்னா நம்ம கேழ்வரகு மாவை ஊற்றிடலாம். இப்போது நல்லா புளிச்சு வந்திருக்கு பாருங்கள். கேழ்வரகு மாவு ஒரு நாள் ஃபுல்லாக இருந்ததில்ல, அது நல்லா புளிச்சு வந்திருக்கு. இந்த 3/4 பதத்துக்கு சாதம் வெந்ததுக்கப்புறமா நம்ம வந்து புளிக்க வச்சுருந்த கேழ்வரகு மாவை இதில் சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கணும். இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுறணும். நல்லா கெட்டியாக வந்துருச்சு பாருங்கள். நம்ம ஊற்றின தண்ணி கரெக்டாக இருந்தது. 1 டம்ளர் பச்சரிசிக்கு 1 டம்ளர் கேழ்வரகு மாவு, 6 டம்ளர் தண்ணி ஊற்றின அதே அளவுகளோட கரெக்டாக வந்துருச்சு. நல்லா வெந்து வந்துருச்சுல்ல. இப்போ ஒரு 20 நிமிஷம் ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம வந்து அப்படியே தீயில வேகணும். இப்போ நம்ம அடுப்பில் செஞ்சால் அந்த அனல் இருந்தாலே போதும். ஆனால் நம்ம கேஸில் செய்கிறதுனால ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம செய்யணும். இப்போ இது வெந்துருச்சு அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, தொட்டால் ஒட்டக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் நல்லா வெந்துருச்சு கூழ் அப்படின்னு அர்த்தம்.